தருமபுரி செய்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நோக்கி தருமபுரியிலிருந்து தீவிர களப்போராளிகளை இறக்குவது குறித்து இன்று பார்க்க இருக்கிறோம். அதாவது தருமபுரி மாவட்டம் முழுவதும் தொகுதியில் ஒன்றியந்தோறும் 10 நபர் என தீவிர களப்போராளிகளை தேர்வு செய்து அவர்களை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பென்னாகரம் இடைத்தேர்தலை விட 3 மடங்கு அதிகமாக அங்கே செயல்படுத்த வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி திட்டமிட்டு தருமபுரி மாவட்ட ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் கூடி முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு ஒன்றியத்தில் 10 நபர் என்றால் ஒன்றியத்துக்குட்பட்டு யாரெல்லாம் தன்னார்வமாக களப்பணியாற்றுவார்களோ அவர்களை மட்டும் தேர்வு செய்து தொகுதியிலே களமாடினால் நிச்சயமாக நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று பேசப்பட்டு வருகிறது. அதே சமயம் தற்போது உள்ள சூழ்நிலை நமக்கு சாதகமாகவே இருக்கிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் தமிழக அரசு அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என ஆலோசித்து அதிலே களப்பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நாம் பாட்டாளிகள் அனைவரும் ஒன்றிணைந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே களமாடினால் நிச்சயமாக வெற்றி நமக்கே சாத்தியமாகும். கூடுதல் பலம் பாஜக ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும் களத்தில் இறக்குவதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. டிடிவி தினகரன் அவர்களும் அதுக்கான குழுவை அமைத்திருக்கிறார். ஜி.கே. வாசன் அவர்களும் களத்திலே தேர்தல் பிரச்சாரம் செய்ய வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். கூட்டணி கட்சிகள் அத்துணை பேரும் களத்திலே களமாட தயாராக இருக்கிறார்கள். விரைவில் அதற்கான வேலைகளை தொடங்கப்படும் என தகவல் வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். தருமபுரி பாட்டாளிகள் அங்கே களமாடி எந்த அளவுக்கு வெற்றியை தருவார்கள் என்று பார்ப்போம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.